ஜானகி சிந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கதிர பிடிச்சு கன்னாபின்னான்னு திட்டுறாங்க பத்மாவும், பார்வதியும். தனாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என் புருஷன திட்டுறதுக்கு நீங்க யாரு? அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி கதிர வந்து ஏத்துக்கிட்டாங்க. கதிர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. வியூஸே சுத்தமா மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். கோயில்ல வந்து ஜானகி அம்மா வந்து, "நீங்க 2 பேரும் இப்படி தான் ஒத்துமையா இருக்கணும். நானும் சந்தியாவும் பிரிஞ்சு இருக்கலாம் ரொம்ப வருஷம். ஆனா மனதளவுல வந்து ஒரே மாரி தான் யோசிப்போம். அதே மாரி தான் நீங்க 2 பேரும் வந்து ஒத்துமையா, எப்போதும் என்னோட பசங்களாவே இருக்கணும். பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது தனா. இன்னைக்கு சொல்றத ஆயா எப்ப எந்த விஷயம் சொன்னாலும் அத கண்ண மூடிட்டு நீ வந்து செஞ்சுரு. ஏன்னா, அவ எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நினைப்பா. அத முதல்ல உணருமா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் என்ன ஏமாத்தியிருக்காங்க. மாயா எவ்வளோ பெரிய விஷயம் வந்து செஞ்சிருக்கா. அவள போய் நான் அடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசும்போது, முடிஞ்சது முடிஞ்சுட்டு போட்டும். இனிமேட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா, சந்தோஷமா ஒரே குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கதிருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னோனே, கதிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் தனாவ நான் ஏத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொன்னான்னு சொல்லி, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. நான் தான் கதிர் மேல எப்ப பார்த்தாலும் வந்து வெறுப்போடயே இருந்தேனா, கதிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு பொழுதும் சொல்லவே இல்ல. மாயாவும், கதிரும் எப்போதும் ஒரே மாரி தாம்மா யோசிச்சாங்க. இன்னைக்கு வேணா வந்து ரகுராம் வந்து கோவமா இருக்கலாம். ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து என்னை ஏத்துப்பாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருந்தான் கதிரு. பார்த்துக்கம்மாங்கிற மாரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேஷுவலா வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாயாவ வீட்ட விட்டு தொரத்தியாச்சுன்னு பத்மாவும், பார்வதியும் கேவலமா அத யோசிக்கிறாங்க. இந்த கதிரையும் வந்து தொரத்தி விட்டுட்டா, அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. அண்ணி வந்து நம்மள்ட்டலாம் வந்து பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. தனா எப்போதும் நம்ம பேச்ச மட்டும் தான் கேட்பாங்கங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஏதாவது ஒண்ணு திட்டி, கதிரையும் நம்மளே வந்து வீட்ட விட்டு தொரத்திருவோம். தனாவோட சப்போர்ட் தான் நமக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. பத்மாவும், பார்வதியும் அந்த இடத்துல. உடனே எத சொல்லி பிரச்சனை வந்து பண்ணலாம். "எல்லாம் உன்னால தான்டா" அப்படின்னு சொல்லி திருப்பியும் பழைய பஞ்சாயத்த வந்து ஆரம்பிப்போம்ன்னு சொல்லிட்டு, "கதிரு இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ மட்டும் தாலி கட்டாம இருந்திருந்தா, இந்தியாவும் நிம்மதியா இந்த வீட்ல இருந்திருப்பா. எல்லாரும் நல்லா இருந்திருப்போம். உன்னால தான்டா நிம்மதியிலேருந்து எல்லாம் போச்சு. என்னையே இப்ப திட்டுறீங்க சம்மந்தம் இல்லாம. நீ இந்த வீட்ட விட்டு போடா மாயா மாரியே. நீ இருந்தன்னு வச்சுக்கயேன், இங்க பிரச்சனை மேல பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. எதுவா இருந்தாலும் ரகுராம் வேற யாராவது சொல்லட்டும். நீங்கலாம் சொல்லக்கூடாது. தனா சொல்லட்டும். நான் இந்த வீட்ட விட்டு போறேன். நீங்க யார் இந்த மாரிலாம் பேசுறதுக்கு? என்னையே எதிர்த்து பேசுறியாடான்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வந்து கை ஓங்குறாங்க. நம்ப பத்மா உடனே வந்து அடுத்த அந்த இடத்துல வந்து செமையா வந்து கத்துறாங்க. நம்ப தனா கதிருக்கு வந்து ஆதரவா. ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. பத்மாவும், பார்வதியும். "பாத்தியாடா உன்கிட்ட நின்னு பேசுறதுக்கே அவ எந்த அளவுக்கு கோவப்படுறான்னு. தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்லி பத்மாவும், பார்வதியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "நிறுத்துங்க மொதல்ல. யார கேட்டு வந்து கதிர்கிட்டலாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ தான் பேசணுமாம்மா? சரிம்மா. நீயே வந்து அவன வீட்ட விட்டு வெளியில சொல்லு." யார பார்த்து யாரு வீட்ட விட்டு வெளியில சொல்றதுக்கு? கதிர் வந்து என்னோட புருஷன். அவன் இங்க இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இன்னொரு வாட்டி கதிர வந்து சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான்னோன, அந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாம் உண்மையா? பொய்யா? ஒண்ணுமே புரியலையேடா சாமிங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கதிரு, "என்னம்மா ஆச்சு தனா? இவன தான் உனக்கு பிடிக்காதே!" "பிடிக்காதுன்னு நான் தான் சொன்னேன். இவன மொதல்ல வீட்ட விட்டு தொரத்துறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரத்த குடுத்தது?" அப்படின்னு சொன்னோன வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ப பத்மா வந்து, "ஏய் என்னடி பெரியவங்கங்கிற மரியாதை குடுக்காம ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. என் புருஷன தொரத்துறதுக்கு நீ யாரு மொதல்ல?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து கேட்குறாங்க, "ஏம்மா இப்படிலாம் திட்ட வேணாம். விடுங்க தனா, மன்னிச்சு விட்டுரு" அப்படின்னு சொல்லும்போது, "சும்மானு இருங்க. சும்மா இது மாரிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. உங்கள மாரிலாம் என்னாலலாம் வந்து சரி பரவால்ல, பரவால்லன்னு விடலாம் முடியாது. அதுவும் என்ன சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன். என் புருஷன் கதிர சொல்றதுக்கு இவங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்த குடுத்ததுன்னு" சொன்னோனே, கதிர் வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. உடனே வந்து "அழுவாதீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க முந்தானி எடுத்து அப்படியே வந்து கதிர் கன்னத்த வந்து கண்ணீர வந்து தொடச்சு விடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். "இது எல்லாம் கனவு போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா வந்து பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோட்டோவ ரெடி பண்ணி குடுத்ததே தனா. இவங்க தான். இவங்களுக்கு வந்து நம்ப நல்ல மரியாதை வந்து குடுக்கணும். அதனால தான எல்லாரும் வந்து எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேட்டு நிம்மதியா இருக்க போறோம். "மாயா நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்துட்ட? பரவால்ல இவளாவது வீட்ட விட்டு போயிட்டாளேன்னு" நெனச்சு சந்தோஷப்பட்டா. என் அக்கா இந்த வீட்ல தான் இருப்பா. என் அக்காவ வீட்ட விட்டு தொரத்தவும், கதிர தொரத்தவும் இங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. என்ன தாண்டி தான் எதுவா இருந்தாலும் சொல்லி தனா வந்து மாஸ் பண்ணிட்டு, கதிர வந்து சாமி ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. "எனக்கு பொட்டு வச்சு விடுங்க" அப்படின்னு சொன்னோன வந்து,
பொட்டு வச்சு விட்றாங்க தாலிலையும், நெத்தியிலயும். அதே மாரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, கதிர் என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி கதிர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம தனா. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.